வணக்கம். நான் உங்கள் சங்கர் மனோகரன், சுக்ரா ஜோதி நிலையத்திலிருந்து. இப்போ நம்ம இந்த குரு பெயர்ச்சி பலன்கள் 2024 பார்க்க போகிறோம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணணும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட்ஸையும் நம்மளோட இதில் தெரியப்படுத்துங்க. இதுவரை நம்ம வீடியோஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா குரு பெயர்ச்சி பலன்கள்னால் மட்டுமே எல்லாருக்கும் ஒரு தெளிவான நிம்மதி இருக்கும். ஏன்னா குரு பெயர்ச்சின்றது கண்டிப்பாக எல்லாருக்கும் நன்மை செய்யக்கூடிய ஒரு பயிற்சி. ஏன்னா குரு பகவான் ஒரு ஒரு கெடுபலனான ஒரு இடத்துல நிற்கிறாருன்னா கூட ஒரு பார்வை பலன் கெடுபலனாக இருந்தால் கூட அதன் நிமித்தம் நன்மைகளே நடக்கும். அதனால எப்பயுமே குரு பயிற்சின்றது ஒரு நல்ல பயிற்சின்றது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். மேலும் நம்மளுடைய பயிற்சி பலன்கள்ன்றது எப்படி இருக்கும், நீங்கள் எப்படி நடந்துக்கணும், எந்த பரிகாரம் செய்யணும், கோயிலுக்கு போகணும் அப்படின்றது ரொம்ப தெளிவாகவே கொடுத்துருக்கோம். ஸோ கவலையே வேண்டாம். இதுவரை நம்ம இது இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க அந்த போஸ்ட்டை இலவசமாக பெற்றுக்கொள்ளாதவங்க உங்களுக்கு வேணும்னு விருப்பப்படுறீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை உங்கள் மொபைலில் சேவ் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில் உங்கள் பேர் அனுப்புங்க. இந்த போஸ்ட் ரொம்ப பயனுள்ள பதிவுங்க. காலையிலே ஒரு அழகான சுவாமியின் புகைப்படம், இன்றைக்கி அமாவாசையா, பௌர்ணமியா, கிருத்திகையா, சங்கடகர சதுர்த்தியா, ராகுகாலம் எப்போ, யமகண்டம் எப்போ, மேலும் ஒரு வார்த்தை ராசி பலன், மேலும் சந்திராஷ்டமம் யாருக்கு, இதெல்லாம் தெரியும் போது காலையிலே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நீங்களும் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளலாம். இதை பெற்றுக்கொள்ளணும்னு நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சரி, நம்ம இப்போ நேரம் கடத்தாமல் ஒரு பலன்களுக்குள்ளே போக ஆரம்பிக்கலாமா? இப்போ நம்ம கும்பராசிக்கு உண்டான குரு பயிற்சி பலன்களை பார்க்க போகிறோம். கும்பராசிக்கு குரு பகவான் 4ல் இருக்கார். மேலும் 5, 7, 9 ஸ்தானங்களை வச்சு பார்க்கும்போது அஷ்டம, தொழில், போகஸ்தானங்களுடைய பலன்களை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப நிதானமாக செயல்பட வேண்டிய காலங்க. ஏற்கனவே சனி பயிற்சியின் காரணமாக நீங்கள் ஜென்ம சனியில் இருக்கீங்க. மேலும் இந்த குரு பயிற்சியை வச்சு பார்க்கும்போது நிதானம், பொறுமை, எந்த ஒரு சூழ்நிலையும் எதையும் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து பேசுங்க, சூழ்நிலை அறிஞ்சு பேசுங்க, வார்த்தைகள் கவனமாக இருங்க. ஏன்னா வீண் பழி பாவங்கள் வந்து சேர்றதுக்கும் தேவையில்லாத பிரச்சனைகளை வந்து சேர வாய்ப்பு இருக்கிறதுனால நிதான போக்கு கடைப்பிடிங்க. நீங்கள் ஒன்று நினச்சி செய்ய அது ஒன்று ஆகிடக்கூடாது. நீங்கள் நிறைய பேருக்கு இப்போ ஒரு வேலை வாங்கி தரேன்னு ஒருத்தருக்கு வேலை வாங்கி தரேன்னு வச்சுக்கோங்க. அவங்க அங்கே போய் ஒரு தவறு பண்ணிட்டாங்கன்னா அந்த பழி உங்கள் மேலே வரும். இப்போல்லாம் சொல்லுவாங்களே பண்டு சீட்டுன்ட்டு, அந்த மாதிரி யாராவது ஒருத்தரை சேர்த்து விட்றீங்க. நீங்கள் சேர்த்து விட்டோன்னா அதை சீட்டு பிடிக்கிறவங்க யாராவது அதை சரியாக செய்யலைன்னு வச்சுக்கலாம், அது உங்களுக்கு ஒரு பக்கம் பிரச்சனை ஆகிடும். அதனால் எதையும் ஜாமீன் கையெழுத்து போடுறது, யார் விஷயத்தில் முன்னாடி நின்று எதையாவது செய்கிறது, இதெல்லாம் பண்ணாதீங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் நிதானமாக இருக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களோட வெற்றிகள் உறுதி செய்யப்படும். தேவையில்லாத எந்த பிரச்சனைகளும் நமக்கு வேண்டாம் நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அமைதியாக இருந்துருங்க. சரிங்களா? வேலை செய்கிற இடத்துல எப்படி நான் உங்கள் வேலை பொழுவை பார்க்காம நீங்கள் உங்கள் கடும் உழைப்பை கொடுத்துக்கிட்டே இருங்கன்றோம் அதேமாதிரி பண்ணுங்கள். தொழில் செய்கிற இடத்துலையும் என்னடா இது நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், இந்த தொழிலுக்கேற்ற வருமானம் வரமானதுன்னு கவலைப்படாதீங்க. இது வெறும் விதைப்பதற்கானவும் உழுவதற்கான நேரம், அறுவடைக்கான நேரம் காத்திருக்கு. அப்போ நீங்கள் எதிர்பார்த்ததை விட 2 மடங்கு லாபத்தை பார்ப்பீங்க. உடல் ஆரோக்கியத்து மேலே அக்கறையாக இருங்க. அதே போல் சரியான நேரத்துக்கு சாப்பிட்றது, ஏதேனும் மாத்திரை எடுத்துக்கிறீங்கன்னா அதை கரெக்டாக எடுத்துக்கோங்க. சரிங்களா? உங்களுடைய உடம்பை நீங்கள் பார்த்துக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அதே போல் கணவன் மனைவி பொறுத்த வரைக்கும் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். வாக்குவாதமே வேண்டாம். சில நேரங்களில் நீங்கள் 2 பேருமே விட்டு கொடுத்து போகிறது நல்லது. பெரும்பாலும் நீங்கள் கொஞ்சம் கூடவே விட்டு கொடுத்து போயிடுங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்ப்பதற்காக தான். நீங்கள் ஒரு விஷயத்தை விட்டுறீங்கிறதுக்காக உங்கள் மேலே தவறு அதை ஒத்துக்கிட்டு போகிறீங்கன்னு அர்த்தம் கிடையாது. உங்கள் தவறு இங்கே அந்த இடத்துல வாக்குவாதம் பண்ணி பிரச்சனைகள் ஆக வேண்டான்றதுக்காக நீங்கள் விட்டுருப்பீங்க, அவ்வளோதான். சரிங்களா? அதே போல் ஏதான ஒரு கேஸ் போட போகிறேன், புதுசாக இருக்குதுன்னா புதுசாக எந்த கேஸும் இப்போல்லாம் போட வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு பேசி ஒரு 2 பேரும் உட்காந்து பேசி சரி பண்ணிக்கிறது நல்லது. ஏதோ ஒரு இடம் சம்மந்தப்பட்டதோ, சொத்து சம்மந்தப்பட்டதோ, பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்டதோ எதுவாக இருந்தாலும் அப்படி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. வண்டி வாகனங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வாங்கலாம். பட் சனிக்கிழமையில் வண்டி வாகனங்களை பயணிக்கும் போது கொஞ்சம் கவனமாக இருங்க. புதுசாக வீடு வாங்கலான்னா வாங்குறதுக்கான அமைப்புகள் காட்டுது, இருந்தாலும் சுயஜாதகத்தை ஒரு தடவை பார்த்துக்குங்க. திருமணம் பண்ணலாமா இந்த காலகட்டத்தில்? கண்டிப்பாக பண்ணலாங்க, பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்ல. ஆனால் உங்கள் ஜாதகத்தில் 4, 6, 8, 12க்குரிய புத்திகள் நடக்கக்கூடாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அழகாக திருமணம் பண்ணலாம். சுய ஜாதகம் பார்த்து குடும்ப பின்னணி பார்த்து நீங்கள் தாராளமாக பண்ணலாம். குழந்தை பாக்கியம் கை கூடுமா? நீங்கள் இவ்வளோ கொஞ்சம் நெருக்கடியாக இருக்குன்றீங்களே, ஜென்ம சனி நடக்கும்போதும் உங்களுக்கு குழந்தை பிறக்காதுன்னோ இல்லை இந்த குரு பயிற்சியோட பலன் உங்களுக்கு குழந்தை பிறக்காத அம்சமோ அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். எதுவுமே கொஞ்சம் நம்ம சிரமப்பட வேண்டியதாக இருக்குது. சில பேர் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க வேண்டிய அவசியமாக இருக்கலாம். குலதெய்வ வழிபாடு ஏதேனும் வேண்டுதல் செஞ்சு அதை நீங்கள் மறந்துட்டீங்களா பாருங்கள். இதெல்லாம் செய்யும்போது அந்த தடைகள் விலகி குழந்தை பாக்கியம் கைகூடும். அது ரொம்ப முக்கியம், அதை பார்த்துக்குங்க. எப்பயுமே இந்த காலகட்டம் ஜென்ம சனியில் சொன்ன போலவே பார்த்திங்கன்னா சனி பயிற்சியில் நம்ம சொல்லியிருப்போம் நம்மளோட வீடியோவில் நிதானம் பொறுமை ரொம்ப அவசியம்னு. இந்த குரு பயிற்சி உங்கள் நிதானம் பொறுமைக்கான மதிப்புகளை உங்களை உயர்த்தும். அதாவது ஒரு தங்கத்தை நம்ம பாலிஷ் பண்ணும்போது இன்னும் அது ஜொலிக்க ஆரம்பிக்கும். அந்த மாதிரி இது நீங்கள் ஜொலிக்கிறதுக்கான நேரம். பட் இந்த நேரத்தில் நீங்கள் கோவப்பட்டு ஒரு வார்த்தை சொல்லி உங்கள் மதிப்பு குறைஞ்சிட வேணான்றது தான் என்னுடைய ஒரே ஒரு அறிவுரை.
நிதானமாக செயல்படுங்க. பல வெற்றி வாய்ப்புகளோ, பல புதிய பொறுப்புகளோ, பழைய மதிப்பு உயரக்கூடிய செயல்களும் நடக்குது. ஆனால் பலன்கள் எல்லாம் கொஞ்சம் காலதாமதமாக கிடைக்கும், அவ்வளோதான் விஷயம். ஸோ இந்த காலகட்டத்தில் ஏற்கனவே நீங்கள் சனி பகவானை சனிக்கிழமையில் வழிபட்டுட்டு இருப்பீங்க. மேலும் வியாழக்கிழமையில் தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்க, தவற வேண்டாம். இதை செய்யறது மூலயமா உங்களுக்கு எல்லா நட்பலன்களும் தடையில்லாமல் கிடைக்கும். மேலும் தடைகள் விலகும். தைரியமாக இருங்க. அந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஒரு சாதகமான பயிற்சி. இதுவரை சொல்லப்பட்டதெல்லாம் இந்த ராசிக்குண்டான பொது பலன்களாக உங்கள் சுயஜாதப்படி பலன்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும்னு விருப்பப்படுறாங்க. ஏன்னா உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், உங்களுடைய பிறந்த ஊர், இதை பொறுத்து உங்களுடைய லக்னம், கிரகங்கள் நின்ற நிலை, பார்க்கும் நிலை, தசாபுத்தி, அந்தரம், உப அந்தரம் இதெல்லாம் மாறுபடும். இதன் மூலயமா பலன்கள் மாறுபடலாம். ஏன்னா நாங்கள் சொல்கிற பொது பலன்கள் தசாபுத்தி நல்லா இருக்கும் பட்சத்தில் அதிகமான நன்மைகளை பார்ப்பீங்க. தசாபுத்தி சரியில்லாத பட்சத்தில் ஒருவேளை 4, 6, 8 12க்குரிய தசாபுத்திகள் நடக்கும் பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக பலன்கள் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். அதுக்காக கவலைப்படாதீங்க. உங்கள் சுயஜாதகத்தை கொண்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிற பலன்கள் ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும். மேலும் நம்மக்கிட்ட ஜாதகம் பார்க்கும்போது உங்களுக்கு உண்டான பலன்களையும் பரிகாரங்களும் நவரத்னங்கள் மூலியமாகவும் எந்திரங்கள் மூலியமாகவும் பரிகாரங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். மேலும் நம்மக்கிட்டே லக்ஷ்மி பூஜை ஸ்டோர்னு இருக்குது. அதிலே ஒரிஜினல் கருங்காலி மாலைகள், சந்தன மாலைகள், ஸ்படிக மாலைகள், மேலும் நிறைய பொருட்கள் கொடுத்துட்ருக்கோம். விருப்பம் இருக்கவங்க தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ண அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் அந்த இலவச பதிவு வேணுன்றவங்க தவறாமல் அதை பெற்றுக்கொள்ளுங்கள். அதை தவற விடாதீங்க. ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ எல்லாம் வல்ல இறைவனை நான் மனதார பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.